கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே காலேப் என்று சொல்லுகிற மனுஷன் தன்னுடைய மகள் அக்ஸாவை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் நிலங்களை கொடுத்ததெல்லாம் வறட்சியான நிலங்கள், நீர்ப்பாய்ச்சல் அல்லாத இடங்களை கொடுத்ததுனால அவள் தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு போகும்போது கழுதைப்புறத்திலிருந்து இறங்கி தன் அப்பாவோடு கேட்கிறார், அப்பா, நீர் எனக்கு தந்ததெல்லாம் வறட்சியான இடங்கள், அதனால் நீர்ப்பாய்ச்சியான ஒரு இடத்தை கூட எனக்கு தர வேணும் அப்படி கேட்கிறார். ஆனால் அதை கேட்ட உடனே அப்பா என்ன சொல்லுகிறார் செய்கிறான்னு சொன்னால், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான குறைய இடங்களை அவள் கொஞ்சம் கேட்டால் நிறைய கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கை வறண்டு போன நிலையில் இருக்கிறதானால் நாம் தேவனோடு நாம் நீர்ப்பாய்ச்சலான அப்படின்னு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கேட்கிற நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவருக்கு எப்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த அக்ஸா தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு அவள் சொன்ன புருஷனை விவாகம் பண்ணி போகிற போது அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன, இந்த பிள்ளை நான் சொன்னது போல கேட்டாளே அப்படி என்று சொல்லி தான் சொன்னதை போல கேட்ட பிள்ளைக்கு தான் கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த தகப்பன் நினைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் பரம தகப்பனாகிய அப்பா நமக்கு சில கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். நாம் அதை கீழ்ப்படிந்து அவரோடு கூட அந்த கற்பனை கீழ்ப்படிந்து அவரை அன்பு கூர்ந்து அவரை விசுவசித்து அவரோடு கூட பற்றுதலாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை வயல்களை அவருக்கு தருவார். அக்ஸாலுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் கொடுத்தது போல பரலோக ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்கு எடுத்த ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை நிரம்பி வழிய செய்வார். அதனால் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து பாவங்களை விட்டு விலகி வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவன் நடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த உலக ஓட்டத்திலே கர்த்தாவே உம்முடைய கரங்களில் இருந்த ஆசீர்வாதங்களை வேண்ட கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஆண்டு உம்முடைய வழிகளில் நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இம்மையிலும் மறுமையிலும் உமது வலதுகரம் எங்களை பிடித்து நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்ட பதில் தாரும். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.